திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம மிதுன ராசிக்கு உண்டான ஜனவரி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல நிறைய பரிகாரங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம். அதையும் பார்த்து நீங்க பயன்பெறுங்கள். இந்த மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, உங்களை ஆளக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் தான். அவர் இது உங்களுடைய ராசி 4 குடையவர் புதன். இந்த புதன் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருந்து கடன், நோய், வழக்கு, வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், உத்தியோகத்துல வேலையில பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. டிசம்பர் மாதம், அதுவும் ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு வருகிறார். நேரா உங்க ராசியை பார்ப்பார், நேரடி பார்வையாக ராசியை பார்க்கிறார். அப்ப ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதியும் 7ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது வீடு, மனை, சொத்து சுகங்கள், வண்டி வாகனங்கள், யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது புதுசாக வாங்கலான் இருக்கீங்க, வீடு கட்டலான் இருக்கிறீங்க, ஒருத்தர் போய் சந்திக்கலான் இருக்கீங்க, பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க, அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடத்தலான் இருக்கீங்க அப்படின்னா இந்த 1-4 தொடர்பு ஏற்பட்டு 7ஆம் இடம், அதாவது கேந்திராதிபதிகள் கேந்திர ஸ்தானத்தில் வருகிறார்கள். எப்பொழுதுமே அந்தந்த ஸ்தானாதிபதிகள், மறைவு ஸ்தானாதிபதி மறைவுல இருக்கணும், யோக ஸ்தானாதிபதிகள் யோகத்துல இருக்கணும், அதே போல கேந்திர ஸ்தானாதிபதிகள் கேந்திரத்துல இருக்கணும். இப்போ 1-4 கேந்திர ஸ்தானாதிபதிகள் கேந்திரத்திலே வருகிறார்கள். அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு யோகத்தை கொடுத்துட்டு தான் போகும். நீங்க எதிர்பார்த்த விஷயத்தை செஞ்சுட்டு தான் போகும். அப்போ இந்த மாதம், அதாவது 4ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா, திருமணம் வரன் பார்ப்பது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசுறது, திருமணத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இந்த தோஷங்கள் இருக்கு, இங்க போய் பரிகாரம் பண்ணுங்க, அது செய்யுங்க அப்படின்னு நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அது எத்தனாம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 24ஆம் தேதி வரைக்கும் தான். ஒரு 20 தேதி மட்டும்தான், 4ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி மட்டும்தான் புதன் இங்க இருக்கார். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த 20 நாளுக்குள்ளேயே நீங்க பிளான் பண்ணி பண்ணிடணும். ஏன்னா 8க்கு போயிருச்சுன்னா பிளான் ஜெயிக்காது. 8ங்கிறது மறைவு ஸ்தானம். அப்ப 7ல் இருக்கும் பொழுதே உங்களுடைய பிளான் சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. 4ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதிக்குள்ள நீங்க இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களோட வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஒரு பழைய வண்டியை வச்சுட்டு புதுசா வாங்குறது, ஒரு வீடை வைக்கிறது, நிலம் வைக்கிறது, அல்லது நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இது எல்லாமே இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். அப்ப தாய்கிட்ட ஏதாவது ஒரு உதவிகள் வேணும் அப்படின்னாலும் இந்த டைம்ல பேசுனீங்கனாலும் கிடைக்கும். தாயினுடைய ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு சுமூகமான உறவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல இருந்துட்டு இருக்காரு. 3 குடையவர் 7ஆம் வீட்டுல இருக்கிறது கடுமையா முயற்சி செய்யணும். எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா கடுமையான முயற்சியை கொடுத்துக்கிட்டு இருந்தார். திருமணம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், பார்ட்னர் போட்டு விஷயம் செய்யக்கூடிய தொழில் எல்லாத்துலயுமே பாத்துட்டீங்கன்னா கடுமையா முயற்சி போட்டு பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த 3ஆம் அதிபதி சூரியன் பாத்துட்டீங்கன்னா 14ஆம் தேதி வரைக்கும் தான் 7ஆம் வீட்டுல ராசி அதிபதியோட சேர்ந்து இருப்பார். அப்ப ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது ஒரு யோகம் தானே. ஏன்னா அவர் 24ஆம் தேதி தான் மாறார். அப்ப 14ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கட்டுமே எஃபர்ட் போட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு மேல 8ஆம் வீட்டுக்கு போறார். அப்போ 3 குடையவர் 8ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு முயற்சிக்கு 2 முயற்சி பண்ணணும். அதே போல திடீர்னு பண வரவு வரும், திடீர்னு யோகங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு. கண்டங்கள் கொஞ்சம் இருக்கும். இரவு நேர பயணத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய வீட்டுக்கு போறதுனால, சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருளை சொல்லக்கூடியவராக இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 24ஆம் தேதிக்கு மேல, அதாவது பாத்துட்டீங்கன்னா 14ஆம் தேதியிலிருந்து நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு அந்த தேதியிலிருந்து இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா 1 மாசம் அங்கதான் இருப்பார். அப்போ கொஞ்சம் அடிக்கடி, ஏன்னா மகரத்துல சூரியன் பகை. அப்போ உங்களுக்கு யார் அவர் முயற்சி ஸ்தானாதிபதி போய் பகையாகும் பொழுது, அதே போல கூட உடன் பிறந்தவர் இளைய சகோதரன் சொல்லும், அவர் போய் பகை ஸ்தானத்துக்கு போகும்பொழுது இவர்கள் மூலமாக, உறவுகள் மூலமாக சின்ன சின்ன மனக்கவலைகள், கூட பிறந்தவங்க மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இதெல்லாமே வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதையும் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து செயல்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 5 மற்றும் 12ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி யாரு? அதிர்ஷ்டம், குழந்தை, குலதெய்வம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. முக்கியமா நம்ம ஒரு 4-5 விஷயங்கள் மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்ப இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க, இயற்கையாகவே ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்துல போய் போடுறாரு. 5, 9. 5ங்கிறது
பூர்வ புண்ணியஸ்தானம், 9ங்கிறது பாக்கியஸ்தானம். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தை நம்ம ஏன் அப்படி சொல்றோம்னு பார்த்துட்டீங்கன்னா, இது உங்க தாத்தா பாட்டி வாங்கிட்டு வந்த புண்ணியங்கள். 9ஆம் இடங்கிறது தாய் தந்தையர் வாங்கிட்டு வந்த புண்ணியங்கள். இது இரண்டும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கு. அப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? 5 குடையவரும் 9 குடையவரும் 9ஆம் வீட்டிலே நிற்கிறார். அப்போ உங்களுடைய தாத்தா பாட்டி புண்ணியங்களும் உங்க தாய் தந்தையருடைய புண்ணியங்களும் உங்களை வாழ வைக்க போகுது. அவங்களுடைய புண்ணியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல செயல்களை செய்ய வைக்கும். பெரிய மதிப்பு மிக்க ஒரு ஆளா மாத்தி கொடுக்கும். பெயர் புகழோட வச்சிருக்கும். அவங்களோட புண்ணியங்கள் எல்லாமே என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்களோ அதற்குண்டான ஒரு பிரதிபலனாக நீங்க கேட்டவே கிடைக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ஜாதகத்திலேயே சனியும் சுக்கரனும் சேர்ந்திருக்காரு. அப்ப சனியும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்துல சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்னா இது பணப்புழக்கம் உள்ள ஜாதகம். நல்ல பண வரவு வரும். எப்படி ஏதோ ஒரு இடத்துல மணி ஃப்ளோ ஆகும். அது எந்த இடத்துல இருக்குதோ அவர்கள் மூலமாக வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப இது 9ஆம் இடத்துல போய் இந்த மாதம் முழுவதும் இருக்கு. அப்போ உங்க தந்தை மூலமாக, பூர்வீக சொத்து மூலமாக, நீங்க படித்த கல்வி மூலமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ப்ரமோஷன் ஆகிறது, ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது, நீங்க கேட்ட சம்பளத்தை விட, அதாவது உங்க ஆபீஸ்லயே நீங்க இப்ப பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகுது. வேற கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம உங்க கம்பெனிலே நீங்க இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் உயர் பதவிகள் கொடுப்பது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கறத உண்மை. 9ஆம் இடம் தொடர்பு, 12ஆம் இடம் தொடர்புங்கிறது 12 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். 12ங்கிறது பயணம், வெளியூர் வெளிநாடு பயணங்கள். 5ங்கிறது குடும்பம், குடும்பத்தோட சேர்ந்து எல்லாம் சுற்றுலா பயணம் போயிட்டு வர்றது, இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது, இதெல்லாமே இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். அதுவும் பாருங்க, யாராவது நான் படிச்சிருக்கிறேன், நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலான் இருக்கேன், இல்லை என் கம்பெனியை வெளிநாட்டுல அனுப்பலான் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அல்லது நீங்க அதை பத்தி பேசலாம். பேசினீங்கனால இது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சனி சுக்கிரன் ஜாதகத்திலே ரொம்ப டல்லா இருக்காங்க, பண சார்ந்த விஷயத்துல ரொம்ப டல்லா இருக்காங்க அப்படின்னா ஒரு சில காம்பினேஷன்கள் இருக்கு ஜாதகத்துல. இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு பணம் வரும், இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு பணம் வராது, பண தடை இருக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த சனியும் சுக்கிரனும் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். அப்ப நம்ம ஜாதகத்துல அந்த அமைப்பு இல்லைனாலும் இதை பண்ணுங்க, இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, இந்த முத்திரை யூஸ் பண்ணுங்க, இது போல சில பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சொல்லுவோம். அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு மணி ஃப்ளோ ஆகும். ஆனா மிதுன ராசிக்கு இயற்கையாகவே இப்ப இந்த மாதம் முழுவதும் எல்லாத்துக்குமே அங்க அப்படித்தான் இருக்கும். மிதுன ராசிக்கு தந்தை மூலமாக பண வரவு கிடைக்க போகுது. அதுவும் 5, 9 கூடியவராக இருக்கிறார். நல்ல ஸ்தானாதிபதிகள் சேர்ந்து நல்ல ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ எதை கேட்டாலும் கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்குங்க. நல்ல குரு அமைவாங்க, உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் யாராவது வாண்டடா சொல்லிட்டே போவாங்க. இது பண்ணுப்பா, அது பண்ணுப்பா, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. இது எல்லாமே இந்த மாதம் நடக்கும். அது நீங்க மேஜிக்கா இருக்கும், பாத்தீங்களே உங்களுக்கு தெரியும். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக இருக்கிறதாலும் பயணங்கள், அதிக பயணங்கள் பண்ணக்கூடியது, கணவன் மனைவிகள் ஒற்றுமையா இருக்கிறது, அந்யூன்யமா இருக்கிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். நிம்மதியான தூக்கங்களும் உண்டு. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு ஜாதகத்துல 6 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த செவ்வாய் உங்க ஜாதகத்துல வக்கரத்துல இருக்கிறார். வக்கரத்துல 21ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி, 21ஆம் தேதிக்கு மேல மறுபடியும் உங்க ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். அப்போ 6க்குடையவர் 2ஆம் வீட்டுல வக்கரமா இருக்கும் பொழுது வேலை சார்ந்த பிரச்சனைகள், லாபங்கள் சரியா இல்லை, எவ்வளவு நம்ம பணம் போட்டாலும் லாபம் வரமாட்டேங்குது, என்ன இப்படியே போயிருமா அப்படிங்கிறது எல்லாமே அது இருக்கு. ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 20ஆம் தேதிக்கு 21ஆம் தேதிக்கு மேல நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் லக்னத்துக்கே வருகிறார். அப்ப 6க்குடையவர் லக்னத்திற்கு வரும் பொழுது வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். புதுசா வேலை தேடுறவங்க, நான் சொல்லியிருக்கேன், ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப 6ஆம் அதிபதி வேலையை சொல்றோம். அப்ப 21ஆம் தேதிக்கு மேல 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு வரும் பொழுது வேற ஏதாவது புதிய வேலைகள், புதிய வேலை சார்ந்த விஷயங்கள், ஒரு இடம் விட்டு மாறுறது, வெளிநாடு வேலைக்கு போறது, அல்லது இந்த வேலை எனக்கு சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு சிலர் கேட்பாங்க, நான் இப்ப போயிட்டு இருக்கிற வேலை எனக்கு பிடிச்சிருக்குங்க, ஆனா சேலரி அதிகமா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நல்ல சேலரியோட வேணும், என்னோட உழைப்புக்கு உண்டான விஷயங்கள் அங்க நடக்க மாட்டேங்குது, ஒரு பாராட்டு கிடைக்க மாட்டேங்குது, அதே போல என்னோட உழைப்புக்கு உண்டான ஒரு நல்ல பண வரவை கம்பெனியில கிடைக்கல அப்படின்னு இருக்கு, நான் இன்னொரு கம்பெனி இதை விட எனக்கு நல்லா கூப்பிடுறாங்க, இல்ல அடுத்த கம்பெனிக்கு நான் இதை விட நல்ல லாபங்கள் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு மாறலான்னு இருக்கிறேன், இதெல்லாமே செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். இந்த மாதம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனா ஏதாவது ஒரு கடனோ, ஒரு நோயோ,
ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளோ தேவையில்லாம கொஞ்சம் மன உளைச்சல்களோ ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவரும் செவ்வாயாகவே வர்றதுனால அதிக லாபங்கள் கிடைக்கும், ஆசைகள் எல்லாமே நிறைவேறும், இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, எங்க போனாலும் பெயர் புகழோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. நம்ம முதல்லயே குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த குருவும் வக்கரத்துல இருக்கிறதுனால 12ஆம் வீட்டுல தேவையில்லாத சில மருத்துவ செலவுகளோ, தேவையில்லாத ஒரு ஏதாவது ஒரு சுப செலவுகளோ, சம்பந்தமே இல்லாம கையில் இருக்கக்கூடிய பணம் விரயம் ஆகிறதோ இதெல்லாமே நடக்கும். இதெல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். ஏன்னா வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பிப்ரவரி 4ஆம் தேதியோட வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். அப்ப வக்ர நிவர்த்தி ஆன உடனே உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்து இருந்த பிரச்சனைகள், வேலை சார்ந்த, கணவன் சார்ந்த, மனைவி சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் விலகுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. சனி பகவானோட சுக்கிரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மிதுன ராசிக்கு மிகப்பெரிய தெய்வ அனுகிரகம் உள்ள மாதமாக, இறை சக்தியுள்ள மாதமாக, நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய மாதமாக, 100க்கு 60% சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணும் பொழுது சிறிது மாறுபடலாம் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம திருடிகளை சரணம்.